இன்றைக்கி ஈவினிங் ஒரு ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா போர்வையெல்லாம் அப்படியே துவைச்சி காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சாச்சுங்க. காய போடுறதுக்காக மாடிக்கு கிளம்பியாச்சுங்க. மாடியில் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் காய போட்டிருந்தாங்க. வேலைக்கு போயிருந்தோம். அங்கே பழுத்த மிளகாலாம் கொடுத்தாங்க. ஸோ அதை காய போட்டால் வத்தல் ஆயிரும் அப்படின்றக்காக காய போட்டாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் போட்டிருக்கோம். வெயிலில் நல்லா காயட்டும் அப்படின்றக்காக காய போட்டாச்சு கத்திரிக்காய் வத்தலை. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய்ங்க தாங்க. பூச்சி கத்திரிக்காய். அதில் குட்டி குட்டி பூச்சியாக உள்ளதை கட் பண்ணி மாட்டுக்கு வச்சுட்டு மித்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் போட்டாச்சுங்க. அப்படியே போர்வையெல்லாம் காய வைக்கிறக்காக அப்படியே விரிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே அவரைக்காய் கொடி போட்டிருந்தோம்ல, அந்த செடி கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டு போச்சுங்க. செடி ஃபுல்லாக அசுவினி பூச்சி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக நல்லா துளுத்து நல்ல பூ பூத்துருக்குங்க. இனிமே தான் காய் காய்க்கும். நான் காய் காய்க்கும் போது காமிக்கிறேன். சூப்பராக பூ வச்சுருக்குங்க. நிறைய காய் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே மாடிக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த வெங்காயங்க. அதை கொஞ்சம் கிண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்குள்ளே போயாச்சுங்க. இது தோகையோடு தான் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் கட் பண்ணல தோகையை கட் பண்ணால் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் தோகையை கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். கொஞ்சம் காயட்டும் அப்படின்றக்காக வச்சுருக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பரங்கி விதைங்க. பரங்கிக்காயெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த விதையை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா நெக்ஸ்ட்டு பரங்கி கொடி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டைமில் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. கிச்சனுக்குள்ளே அப்படியே பால் அடுப்பில் வச்சுட்டு ரேஷன் கடை டீ தூளுங்க அது போட்டாச்சுங்க பாலில். அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பால் ஒரு டம்ளர் போட்டு குடிக்கலாம் அப்படின்றக்காக கொஞ்சம் பாலில் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து நம்ம வடிகட்டி டீ ஆற்றிக்கலாங்க. நல்லா ஆற்றிக்கலாம். டீ நல்லா ஆற்றினா தான் அது டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வடிகட்டிட்டு நல்லா நம்ம ஆற்றிக்கலாம். டீ குடிக்கும் போதெல்லாம் என் மைண்டில் வர்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் லைஃப் தாங்க. என்னடா காலேஜ் லைஃபா அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க. ஆமாங்க. 2:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் 2:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் பஸ் எடுப்பாங்க. அது வரைக்கும் ஃப்ரீ டைம் தான். 2:30க்கு காலேஜ் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பேக்கரி போயிடுவாங்க. பேக்கரி போயிட்டு அங்கிட்டு பார்த்திங்கன்னா அவளுகெல்லாம் ஐஸ்கிரீமு பப்ஸு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் டீ தான் குடிப்பேன். எல்லா நாளுமே டீ தான் குடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாளுங்க. வெயில் காலத்தில் கூட நீ டீ தான் குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளுங்க. டீனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு டீ பைத்தியம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடித்தாச்சு. சாதம் வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய்ங்க. அப்புறம் முருங்கைக்காய் வீட்டு பக்கத்தில் உள்ள முருங்கைக்காய் அதை போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வதக்கியாச்சுங்க. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. வதக்குனதுக்கப்புறம் பொடி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி புளி ஊற்றி அப்படியே குழம்பு செஞ்சிடலாங்க. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா வெளிச்சமே தெரிலங்க. அந்த மரம் நல்லா மறைச்சிக்கிச்சு. ஃபோன் லைட்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் சமைச்சேன்.
அப்படியே ஓரளவுக்கு குழம்புலாம் வந்து பொடியெல்லாம் போட்டு புளியெல்லாம் வந்து ஊற்றி குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி, தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்புங்க, இதெல்லாம் போட்டு நல்லா தேங்காய் வந்து அரைச்சி இந்த குழம்புல வந்து நம்ம காரக்குழம்புல வந்து சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எங்களோட நைட்டு சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது போட்ட வந்து காரக்குழம்புங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் மக்களே.